வணக்கம். கிரேட் ஹோமியோபதி கிளினிக் சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அஹ் இந்த பதிவு எதுக்காகன்னா, ஒவ்வொரு வருடமும் நம்ம கிளினிக்ல வந்து எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வராங்க, கியூர் ஆகுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு புத்தாண்டுலையும். இப்போ வந்து நாட்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எதெல்லாம் வந்து சர்ஜரிக்கு போறாங்களோ அந்த கேசஸ் எல்லாமே இப்போ ஹோமியோபதியில ரொம்பவே ஈஸியா வராங்க பேஷண்ட்ஸ். அது வந்து ஏன்னா விழிப்புணர்வு, அதே மாதிரி அவங்களுக்கு அது ஒரு பயம், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம் அப்படின்னு அவங்களா வர்றது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2024ல கேல் பிளாடர் பாலிப், ஸ்டோன், சிறுநீரக கற்கள், அதே மாதிரி சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய ஹைட்ரோனெஃப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கட்டிகள், சதை கட்டிகள், அதுக்கப்புறமா நீ பெயின், அதாவது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், 2 முட்டிகள் வலி, சைனசைட்டிஸ், அதுக்கப்புறம் சோரியாசிஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப அதிக பேஷண்ட்ஸ் வராங்க. எல்லாமே நாள்பட்ட வியாதிகள் தான். ரொம்ப மெடிசின்ஸ் பொறுமையா எடுத்து படிப்படியா க்யூர் பண்ணக்கூடியது. அண்ட் கேட்ராக்ட், இன்னும் கூட நம்ம சொல்லிட்டே போகலாம். பிரஸ்ட்ல ஏற்படக்கூடிய கட்டிகள், அப்புறம் ஹெர்னியா. ஹெர்னியா வந்துட்டு முக்கியமா வந்து அம்பிளிகஸ் ஹெர்னியா, தொப்புள் பகுதியில வரக்கூடிய ஹெர்னியா. மேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரை வீக்கம், வெரிகோசில், அதாவது விரைப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஹெர்னியா. இது எல்லாமே ரொம்ப நமக்கு வந்து அடிக்கடி வரக்கூடிய கேசஸ். அண்ட் பிசிஓடி, ஃபைப்ராய்டு, இது எல்லாமே கண்டிப்பா 6 மாதங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அவங்களுடைய கண்டிஷனை பொறுத்து அதிகமாகவும் ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் ஆகலாம். நான் சொன்ன நாட்களுக்குள்ளவேவும் சரியாகலாம். இப்படிதான் ஒவ்வொரு கேசஸுமே நம்ம கிரேட் ஹோமியோபதி கிளினிக்ல போயிட்டு இருக்கு. பக்க விளைவும் இல்லை, பத்தியம் கிடையாது. அதனால எந்தவித பயமும் இல்லாமல் அனைவரும் கிளினிக்கை அணுகலாம். மீண்டும் கிரேட் ஹோமியோபதி கிளினிக் சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.